அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கடந்த 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான் பெற்று பகுதியில் ஒரு முருகன் ஆலயத்தில் நடந்த ஒரு டிசாஸ்டர் என்று சொல்லலாம். அது ஒரு வான வேடிக்கைகள், அதிக அளவிலான வான வேடிக்கைகள் அதுகள் செய்த ஒரு அனர்த்தம் நிகழ்ந்தது. இதனால பலருக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள், குறிப்பாக பலற்ற கண்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டது. உங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல சமூக ஊடகங்கள் சகல செய்திகளிலும் முக்கிய இடத்தை பெற்ற தகவல் இதுதான். அப்ப இதுல பெருமளவான சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலர், ஏராளமானவர்கள் இந்த கண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இது வைத்தியசாலை வட்டாரங்கள் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. வைத்தியசாலை, குறிப்பாக கண் விடுதிகளில், வைத்தியசாலைகள் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட இன்றைய தகவலின் பிரகாரம் கண் பாதிப்புக்குள்ளானவர்கள் எண்ணிக்கை 385 உயர்ந்திருப்பதாக யாழ் பொதுநா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி தெரிவிச்சிருக்கிறார். இப்ப இத்தகைய ஒரு பாரிய அனர்த்த நிகழ்வு, அதாவது குறிப்பாக கண்ணுக்கு இத்தகைய ஒரு பாரிய அனர்த்த நிகழ்வு ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, அதுக்கான முக்கிய காரணம் என்ன, இது அங்கு பாவிக்கப்பட்ட அந்த லைட்ஸ், மிகவும் வெளிச்சம் கூடிய மின் விளக்குகள், அந்த மின் விளக்குகள் என்ன வகையான விளக்குகள், இந்த மின் விளக்குகள் கண்ணில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, இது சம்பந்தமான ஒரு விளக்கமான ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு இன்றைக்கு இருக்க போது. உண்மையிலே இந்த ஆலய உற்சவத்துல போது அதிக அளவு வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டதோட அந்த இசை நிகழ்ச்சியில் அதிக அளவு சத்தம் கொண்ட லேசர் ஒளிக்கீட்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்குது. அதை விட உண்மையில அங்க இந்த வான வேடிக்கைகளை விட அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீட்டுகள், இதாலையும் பலட்ட கண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப தற்சமயத்தில் அங்க அந்த ஆலய வளாகத்துல பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள், மிகவும் அதிக வலுக்கொண்ட இந்த மின் விளக்குகள், சீன தயாரிப்பான இந்த மின் விளக்குகள் கூட தற்பொழுது கைப்பற்றப்பட்டது, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. உண்மையில அவைந்த மின் வெளிச்சம் உண்மையில மனிதனுடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவை விட மிக அதிக அளவில் இருந்ததா, அதால் தான் இந்த கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா என்ற ரீதியில அவை கைப்பற்றப்பட்டு தற்பொழுது போலீசாரால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. அது இலங்கையில அனுமதிக்கப்பட்ட விளக்குகளா இல்லையா என்பது சம்பந்தமான தகவல்கள் இந்த ஆய்வுகளின் பின்னர் தான் வெளிவரும். இப்ப இந்த யாழ்ப்பாணம் முருகன் கோயில், பண்டத்திருப்பு பிரான் பெற்று முருகன் கோயிலில் நடந்த இந்த கண் பாதிப்பு, யாழ் பொதுநா வைத்தியசாலை 385 பேர் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மையில 400க்கும் அதிகமாக இருக்கும். இந்த முருகன் கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடும் பாதிப்பு, கண் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிரதான காரணம் வான வேடிக்கைகள் இதுகளா இருந்தாலும் முக்கியமான காரணம் இந்த அதிக செறிவுள்ள செயற்கை ஒளியான HID லைட்ஸ், இதால் ஏற்பட்ட வெளிச்சம்தான் உண்மையான கண் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணம் இருந்திருக்கலாம் என்று கண் வைத்திய நிபுணர், யாழ் பொதுநா வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் டாக்டர் மலரவன் தனது வைத்தியருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில தற்போது தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் கண் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உண்மையில இந்த எண்ணிக்கை 400 தாண்டி கொண்டிருக்குது. இந்த அதிக ஒளி, அதால அதிக ஆபத்து என்றதான் இந்த நேற்று நடந்த இந்த அனர்த்தத்தின் ஒரு முக்கியமான விஷயம். அதிக உயர் அழுத்த வாயு விளக்குகள், அதாவது ஹை டென்சிட்டி டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸ், அதாவது HID லேம்ப்ஸ் என்று சொல்ற இதுகள் மிக பிரமாண்டமான வெளிச்சத்தை தருவதற்காக தொழிற்சாலைகள், விளையாட்டரங்குகள், பெரிய கட்டிடங்கள் மற்றும் வெளிப்புறங்கள்ல கடுமையான பெரிய வெளிச்சத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஹை டென்சிட்டி டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸ், HID லேம்ப்ஸ். ஆனா விளக்கு வெளிச்சத்தை தருகின்ற எல்லா விளக்குகள் எரியலாம், வெளிச்சம் நல்ல வெளிச்சமா இருக்கலாம். ஆனா அந்த விளக்கு எரியறதுக்காக அது எரியிற எல்லா லைட்ஸும் பாதுகாப்பானது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. குறிப்பாக மெட்டல் ஹலைட் லேம்ப்ஸ் மற்றும் மெர்க்யூரி வெப்பல் லேம்ப்ஸ், இதுகள தொடர்பில் அதுக்கு வெளிப்புறமா ஒரு கவர் இருக்கும், ஒரு கண்ணாடி கவர் இருக்கும். அது தனியா அந்த லைட்டை பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அங்க இருந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் UV, அதாவது புற ஊதா கதிர்வீச்சுகளை தடுக்கிறதுக்காகவும் அந்த கவர் இருக்கும். அந்த கவர்ல சில சேதங்கள் ஏற்பட்டதாலும் இந்த UV லைட் UV ரேடியேஷன் வரலாம். அதால பொதுமக்களுக்கும் கண்கள் பாதிப்பு ஏற்படலாம். இப்ப இந்த HID ஹை இன்டென்சிட்டி
டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸ் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்த்து எப்படி அந்த வெளிச்சத்தை உருவாக்குறாங்க பார்த்தோம்னா சின்ன விஷயம். இந்த HID விளக்குக்கு உள்ள ஒரு சிறிய மின்வில் குழாய் ஆர்ச் டியூப் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள சில வகையான வாயுக்கள் உலோக கவல கலவைகளால் இந்த இது நிரப்பப்பட்டிருக்கும். கரண்ட் போய்க்கல மின்சாரம் செலுத்துவதற்குள்ள இந்த இதுக்குள்ள இருக்கிற வாயுக்கள் அயனைசேஷன் நடந்து மிக தீவிரமான எலக்ட்ரிக் ஆர்ச் ஒன்று ஃபார்ம் பண்ணும். அதுல இருந்து தான் இந்த எலக்ட்ரிக் ஆர்ச்சில இருந்து மிக பிரகாசமான வெளிச்சம் ஒளி உருவாகும். இப்போ இதில் கட்டுப்படுத்துறதுக்கான கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும். இப்போ இதுக்கு முக்கியமான விஷயம் இந்த வெளிப்புற கண்ணாடி கவர் ஒன்று இருக்கும். இந்த கவர் ஏன் முக்கியம்? இந்த கவர் இல்லாட்டி கண்ணுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த கவர் வந்து அவுட்டர் கிளாஸ் என்வெலப்னு சொல்றது. இது கிளாஸ் அந்த லைட்டுக்கு மட்டும் கவர் பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. அது உண்மையாக அந்த உள்ளுக்கு இருக்கிற ஆர்ச் டியூப்பை பாதுகாக்கிறதோட முக்கியமான வேலை இந்த ஷார்ட் வேவ்லென்த் யூவி ரேடியேஷன், அதாவது அந்த குறுகின அலை நீளத்தை கொண்ட புற ஊதா கதிர்களை வெளியில விடாம தடுக்கும். இதான் அது உண்மையான இந்த கவருண்ட இது. ஆனா சில இடங்கள்ல இந்த கவர் இல்லாம அந்த லைட்டை பாவிக்கிறது, கவர்ல டேமேஜ் இருந்தா கூட அது பெரிய இது இல்லாம வெளிச்சம் வருது தானே, வெளிச்சம் வந்தா சரிதானே என்ற கணக்குல கவலையினமாக இது அது அந்த பாதிப்பை விளங்காமல் அந்த லைட் கன இடங்கள்ல பாவிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த பெரிய பாதிப்பு வரும். அது அப்போ இந்த யூவி கதிர்வீச்சு கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இப்போ இந்த யூவி கதிர்வீச்சு கடுமையாக வந்தால் கண்ணில் புரோட்டோகெரட்டைட்டிஸ் என்ற ஒரு கண் பாதிப்பு ஏற்படும். இந்த கடுமையான வெளிச்சங்கள் பொதுவாக அந்த யூவி லைட்டால் யூவி ரேடியேஷனால் வரும். பட் கடுமையான வெளிச்சம் கூடினாலும் இந்த புரோட்டோகெரட்டைட்டிஸ் வரும். இந்த புரோட்டோகெரட்டைட்டிஸில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா கண்களில் கடுமையான எரிச்சல் வரும், சிவப்பாக இருக்கும், நீர் வரும், வெளிச்சத்தை தாங்க முடியாமல் இருக்கும், பார்வை மங்கலாக இருக்கும், அந்த கண்ணில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு உருட்டல் ஃபீலிங், கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு துகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இப்படியான அறிகுறிகள் இருக்கும். அப்போ இந்த இதுகள் வந்து இப்போ இதில் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் என்ன, இப்படியான ஒரு வெளிச்சம் ஒன்று எங்கே என்னென்ன வருது இருக்குன்னு சொன்னால் விளக்கு எரியுது, நல்ல வெளிச்சம் வருது என்று போட்டால் சற்றே நம்ம இருக்கக்கூடாது. அது பாதுகாப்பாக எரிகிறதுன்றதை அந்த நிகழ்வை ஒழுங்கமைக்கிறாக்கள் அல்லது இந்த லைட்டை பாவிக்கிறாக்கள் கவனிக்கணும். வெளிச்சத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த பாவிக்கிற விளக்குன்ற டிசைன், பாதுகாப்பு கவசம், ஷீல்டிங், யூவி கண்ட்ரோல், அது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அந்த ஊதா கதிர்களுடைய கண்ட்ரோல், அந்த ஃபிக்சர் அது எப்படி பொருத்தப்பட்டிருக்கு, அது எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் கவனிக்கணும். இப்படியான வெளிப்புற அரங்குகளில் கடும் வெளிச்சங்களுக்காக லைட்டுகளை பூட்டி வைக்கல. இப்போ இந்த வார ஒளி அது பல்ப் வந்து அதன் வலிமையை காட்டும், அதன் வார வெளிச்சத்தை, அந்த வார வெளிச்சத்தின் இல்லை பாதுகாப்பாக வாரதை உறுதிப்படுத்த வேண்டியது அந்த விழாவை பொறுத்துறாக்களும் அந்த விழாங்க ஒழுங்கமைக்கிறாக்களும். இப்போ இது வந்து உண்மையா இந்த தகவல் வந்து பாதுகாப்பு தகவலுக்காக மட்டும்தான் குறிப்பிடப்படுது. சரியான ஒளியை தருகிற பாதிப்பு இல்லாத விளக்குகளைத்தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்றதுதான் அறிவுரை. அதை இனி வரும் காலங்களில் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த கவனத்தை செலுத்தணும்.